ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் நடக்கிற ஒரு ஹேட் ஸ்பீச் ஆர் ஒரு ஹேட் ப்ரொபகண்டா. இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லையா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்கள மேக்சிமம் டார்கெட் பண்ணி ஒரு சைபர் அட்டாக், அதாவது ஆன்லைன் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க இவங்க, என்ன நடந்துச்சு? இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலுங்க. ஸோ ஒரு எம்பி வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டை பார்த்து பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போகுது. அந்த வீடியோ கீழே வந்து அவ்வளோ ஹேட்டட் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நிறைய பேர், என்னாலே பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் கனடாவில் ஃபார்மோஸ்ட், அதாவது கனடாவே எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன் ஆஃப் த கண்ட்ரி தே ட்ரை டு அக்செப்ட் எவ்ரி ஒன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஏன் இப்படி ஒரு சேஞ்ச்? என்ன ஆச்சு கனடாவில்? ஏன் வந்து நவ் சோ மச் ஆஃப் கெனடியன்ஸ் ஹேட் த இன்டர்நேஷ்னல் பாப்புலேஷன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் கனடாவில் நடக்கிற கரண்ட் இஷ்யூஸ், இமிகிரேஷன் பற்றின அப்டேட், நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஐ திங்க் ஒரு 4-5 months முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த பிஜிடபிள்யூபி எக்ஸ்பயர் ஆக போது அவங்களாம் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதில் மெயினாக பிஐயில் ஒரு நியர்லி அரௌண்ட் 100 people ரவுண்ட் த கிளாக் வந்து ஒரு பர்டிகுலர் சென்ட்ரல் பார்க்கில் இருந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஐ கவர்மெண்ட் வந்து அவங்க ரூல்ஸை சேஞ்ச் பண்ணோம், பிஆர் ரூல்ஸ் அப்படின்னு. எதனால் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். நான் இந்த வீடியோலேயே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, பிஐயில் வந்து ரீசெண்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பிஎன்பியை வந்து வி ஆர் கிவிங் ப்ரியாரிட்டி ஒன்லி ஃபார் ஹெல்த் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஏர்லி சைல்டுஹுட், அதாவது சைல்ட் கேர், அதுக்கு வரவங்க அந்த ஆக்குபேஷனில் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். மற்றவங்க மற்ற ஜாப்ஸில் சேல்ஸ்லேயோ இல்லை சர்வீஸ் இருக்கவங்களுக்கோ நாங்கள் வந்து பிஆர் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இனிமேல் நாங்கள் கிராண்ட் பண்ண மாட்டோம். ஸோ சில பேர்லாம் அப்ளை பண்ணி ஒரு 4 months 5 months வெயிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிஐக்கு வாங்க, வெல்கம் டு பிஐ, நீங்கள் பிஐக்கு வந்தீங்கன்னா இந்த பிஎன்பி ப்ரோக்ராம் மூலிமா ஈஸியாக பிஆர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டே சில ஆட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சொன்னதுனால தான் நம்பி வந்து நாங்கள் 1 year வந்து எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பிஎன்பி அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து கொடுக்க முடியாதுன்னா நாங்கள் வேற ப்ராவின்ஸ் எப்படி போக முடியும், எங்கள் பிஜிடபிள்யூபி எக்ஸ்பயர் ஆக போகுது. இதுதான் வந்து அவங்களோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட உண்மையான வந்து இன்ஃபர்மேஷன், அவங்க தரப்பு வாதம். ஓகே, என்ன நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக? இது பழைய விஷயம் தானே, எல்லாருக்கும் தெரியும், இதில் என்ன பெருசா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி கெனடியன் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து மேக்சிம் பெர்னியர். ஸோ மேக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க, மேக்சிம் பெர்னியர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இவர் எல்லா சேனல்லையுமே வந்து இவர் ஒருத்தர் தான் வந்து பேசுவார். மேபி அந்த ப்ரொட்டஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு லீடர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவரும் பார்ட் ஆஃப் த ப்ரொட்டஸ்ட்ல இருக்காரு. அவர்கிட்ட வந்து நான் இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா புரியும். அவர்கிட்ட வந்து அவர் மேக்சிம் பெர்னியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒர்க் பர்மிட் முடிஞ்சால் உங்கள் ஊருக்கு போக வேண்டியது தானே, நீங்கள் ஏன் வந்து இங்கே இருக்கீங்க, ஸோ அவங்கெல்லாம் டீபோர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹேட் ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ ஹானஸ்டாக சொல்கிறேன், அது ஒரு ஹேட் ஸ்பீச் மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா, எப்படி கேட்கலாம், ஒரு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட் ரூல்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க, ஸோ ஒர்க் பர்மிட் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு பிஆர் கிராண்ட் பண்ணல அப்படின்னா யூ கேன் லுக் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப ஹார்ஷாக கேட்கும் போது அந்த ஸ்டூடெண்ட் எப்படி ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஏன் ஊருக்கு போகணும், ஒர்க் பர்மிட் முடிஞ்சால் நான் வந்து விசிட்டர் ரெக்கார்டாக கன்வெர்ட் பண்ணிப்பேன், இல்லை வேறு ப்ராவின்ஸில் போய் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியும், என்னை வந்து அப்படி இல்லை டீபோர்ட் பண்ண முடியாது. ஒரு எம்பி கிட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் கம் ஒர்க்கர் பிஜிடபிள்யூபியில் இருக்கவங்க கன்ஃபரன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எம்பி அவரும் என்ன சொல்கிறாரு பதிலுக்கு வந்து, இல்லை நாங்கள் வந்து உங்களெல்லாம் டீபோர்ட் பண்ணிடுவோம், உங்களால் வந்து லோக்கலில் யாருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, பாருங்கள் கெனடியன்ஸ் யாருமே வந்து டிம்ல வந்து ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ மெயின் இஷ்யூ என்ன தெரியுமாங்க, எல்லாரோட கண்ணும் என்ன உறுத்துதுன்னா, அது நானுமே பார்க்க முடியுது, எந்த டிம் மார்டின் போனாலும் உள்ளே ஒர்க் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்தியன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பிரச்சனை வந்து
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாளாவே அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ட வந்து நீங்க விட்டு குடுத்துட்டீங்க ஃபாரின் ஒர்க்கருக்கு. ஸோ இப்போ வந்து திரும்ப டேக் இட் பேக் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவோட அந்த வொர்க்கிங் மாடலே எப்படின்னா, ரெஃபரன்ஸ் மூலியமா தான் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இங்க நீங்க புதுசா பிஆர்ல வரீங்க, இல்ல வொர்க் பெர்மிட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம உங்களால வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கனடால. ஸோ ரெஃபரன்ஸ் கண்டிப்பா வேணும். அப்படிங்கும்போது ரெஃபரன்ஸ்ல ஈஸியா வந்து தே ஆர் பிரிங்கிங். ஸோ இப்போ இப்போ நான் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஜாப்ல வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னா, ஒரு ஓப்பனிங் வருது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? என்னோட ஃப்ரெண்டு இல்ல என்கிட்ட பேசுற யாரோ ஒருத்தவங்க. ஸோ இட்ஸ் நீட் நாட் டு பி இந்தியனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க யாரா கூட இருக்கலாம். ஸ்ரீலங்கனா இருக்கலாம். இல்ல மேபி ஒரு ஒரு ஏசியன் கண்ட்ரிலேருந்து வந்தவங்களா இருக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கரீபியன்லேருந்து வந்தவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்கள ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இது மாரி வந்து தான் ஃபார்ம் ஆச்சு. இந்த ஃபுட் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நம்ம ஆட்கள் இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. அவரு அத கரெக்ட்டா பின் பாயிண்ட் பண்ணி என்ன சொல்றாரு, "டிம்ல வந்து இங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது, லோக்கல்ல இருக்கவங்களுக்கு." அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையன் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு, "நான் டிம்ல வேலை செய்யல. வேணா போய் வேலை வாங்கிக்க சொல்லு." இது என்ன அப்படின்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அந்த வீடியோவ பார்த்து அப்படின்னா, அவர் வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னே பேசுன மாரி இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டா வந்து ஒரு கேமராவோட சில பேர கூட்டிட்டு வந்துட்டு கன்ஃபரண்ட் பண்றாரு. ஸோ பண்ணும்போது, அவர் வந்து வேணும்னே அவங்கள வந்து நெறைய பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 10 இயர்ஸா கனடாவ ரூல் பண்றது லிபரல்ஸ் தான் ரூல் பண்றாங்க. அவங்க வந்து லெஃப்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்லி கன்சர்வேட்டிவ்ஸ். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடியன் எம்பி மேக்சிம் பெர்னியர். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பீப்புள் பார்ட்டி ஆஃப் கனடா அப்படின்னு சொல்லி ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு, ரொம்ப பெரிய கட்சிலாம் இல்ல. பல ப்ராவின்ஸ்ல வின் பண்ண அந்த மாரி கட்சியெல்லாம் இல்ல. இதுவும் ஒன் ஆஃப் த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான். பட் பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் பார்ட்டி ஆஃப் கனடா. கரண்ட் எம்பியா இருக்காரு. ஹி நாட் மினிஸ்டர். ஹி நாட் பார்ட் ஆஃப் ரூலிங் பார்ட்டி. பட் ஆப்போனன்ட் பார்ட்டியா இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கா தான் எனக்கு தெரியுது. பட் ஆனா மக்களுக்கு மனசுக்குள்ள இந்த இமிகிரேஷன் வந்து இட்ஸ் அஃபெக்டிங் தேர் டே டு டே ஒர்க். இமிகிரேஷனால தான் கனடா வந்து ஷேக்கன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மைண்ட்ல தீவிரமா பதிஞ்சிருக்கு. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்றேன். இப்போ அந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த வீடியோ தான், நீங்களும் போய் பார்க்கலாம். அதுல ஒரு 900 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து திஸ் கரண்ட் கவர்மெண்ட் ruined பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் இமிகிரேஷன், டூ மெனி பீப்புள், நோ இனஃப் ஜாப், குட் ஜாப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. அதுல கீழே பாத்தீங்கன்னா போயிட்டு, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் நீட் டு கோ பேக் டு லண்டன். இதுக்கு முன்னாடி வந்து யூகே தானே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இங்க பாருங்க கீழே இன்னும் நிறைய போய் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சொல்ல முடியாத அளவு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து சென்சிபிளாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் அன் கவர்மெண்ட் இஷ்யூ. நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் கிட்டையும் 50,000 60,000 நீங்கள் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு தான் அவங்கள உள்ள விடுறீங்க. அப்படிங்கும் போது அவங்க பெர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதுதான் ட்ரூவும் கூட. நீங்க வந்து ஒரு ஒரு போர்ட்ரே பண்றதே என்ன? நாங்க வந்து இமிகிரேஷன் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. நீங்க வந்தீங்க அப்படின்னா, ஈஸியா இமிகிரேட் ஆகி ஃபேமிலியோட செட்டில் ஆகலாங்கிறது தான் ஐஆர்சிசியோட இதுல எடுத்து பாருங்க. அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல எடுத்து பாருங்க. ஸோ வந்து எல்லாருமே இப்படிதான். நாங்க ஈஸியா வந்து மக்கள் இமிகிரேட் ஆயிடலாம். இமிகிரேஷன் பாலிசி இவ்வளோ பேர் கொடுக்க போறோம். நீங்களே சொல்லுங்க, ஒரு 500K பீப்புளுக்கு வந்து ஒரு கண்ட்ரி வந்து இமிகிரேஷன் கொடுக்குது அப்படின்னா, கண்டிப்பா வந்து நிறைய பேர் அதை டார்கெட் பண்ண தான் செய்வாங்க. அப்படிங்கும்போது இது வந்து கவர்மெண்ட் சொன்ன பேச்சை நம்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்கள வந்து என்ன பண்றது? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோப்போட வந்துட்டாங்க. திரும்ப அந்த ஹோப் வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ இங்க பாருங்க நிறைய வந்து ஹேட் கமெண்ட்ஸ். வி ஷுட் சென்ட் ட்ரூடோ டு இந்தியா. Tell all international students getting a PR by no means is a right. It's clearly written in your study permit. You should leave Canada after your studies. Please don't try to blame the government. Only the student that meets the criteria set out by the government get the PR. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல.
அதுக்காக வந்து 3 இயர் ஒர்க் பர்மிட் இருக்கும்போது வேற பாத்வேல வந்து பிஆர் வாங்கக்கூடாதுன்னு இல்லையே. நிறைய வந்து ரூரல் இமிகிரேஷன் ஸ்ட்ரீம் இருக்கு. நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அவங்க நீங்க குடுக்குற ஒன்டாரியோல படிக்கிறாங்க ஒரு ஸ்டூடண்ட். ஒன்டாரியோல வாங்க முடியல. சஸ்காச்சுவன்ல வாங்க முடியுதுன்னா, அங்க போய் வாங்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? வரும்போது வந்து நான் பிஆர்க்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ஸ்டூடண்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்க சரி இப்படி இப்படி பார்ப்போமே. இப்ப கனடால நான் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் கனடால படிச்சுட்டேங்கிறதுக்காக எனக்கு வேற எந்த கண்ட்ரில வேலை குடுத்துருவாங்களா? ஸோ அப்படிங்கும்போது, நீங்க இவ்ளோ சீட் வச்சிருக்கும்போது, உங்க கண்ட்ரில ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட் குடுக்கும்போது, தே வாண்ட் டூ கெட் இட் பேக். ஸோ அங்க தான் வந்து பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே. அம் as a Indian engineer working in Germany, I have no sympathy towards these kind of people with no good attitude. ஸோ அவர் பேசும்போது, அந்த ஸ்டூடண்ட் பேசும்போது ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. பட் என்ன அப்டின்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா வந்து அவங்கள வந்து கொஞ்சம் வந்து அவங்க வாயிலேருந்து வார்த்தைய புடுங்கணும்னு பேசுன மாரி தான் இருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது. இது இது வந்து ஒன் ஆஃப் த இஷ்யூ. ஒன் ஆஃப் த ஃப்ளேவர் ஆஃப் த இஷ்யூ. இது மாரி வந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குங்க. திரும்பவும் சொல்றேன். அ அடுத்த கனடா எலக்ஷன்ல வந்து இந்த இமிகிரேஷன் வந்து கோயிங் டூ பிளே எ மேஜர் ரோல். நீங்க இப்ப கரண்ட் ஐஆர்சிசி டிராஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த பிஎன்பி ரெடியூஸ் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன ஷோ பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நாங்க இமிகிரேஷனை ரெடியூஸ் பண்ணிட்டோம். நீங்க வேணா பாருங்க எண்ட் ஆஃப் 2024ல எங்களோட டார்கெட் வந்து 500K. பட் ஆனா நாங்க 200K தான் குடுத்துருக்கோம் இந்த வருஷம். ஹாஃப் டார்கெட் கூட நாங்க மீட் பண்ணல. பிகாஸ் ஆஃப் சோ அண்ட் சோ ரீசன் வி ஆர் ரெஸ்ட்ரிக்டிங். வி ஆர் நாட் கிவிங் பிஆர் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா போற ப்ராக்ரஸ பார்த்தீங்கன்னா, இப்ப அரவுண்ட் நம்ம ஹாஃப் இயர் முடிச்சுட்டோம். ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பிஆர் குடுக்கறதா இருக்கட்டும், மத்த நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பா வந்து இதுதான் இந்த லிபரலும் அப்படிதான் கொண்டு போவாங்கன்னு நெனைக்கிறேன். கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படியே ஆப்போசிட். இது இப்ப இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் கன்சர்வேட்டிவ்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்ல ஹேட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அப்பான் எ டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன எலக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அரவுண்ட் 2016 ஆர் 2015 2016 எனக்கு கரெக்ட்டா தெரியல. அப் 26 2017 நெனைக்கிறேன். அப்ப வின் பண்ணும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இமிகிரேஷன் டாபிக் வந்து H1B வந்து மெயின் டாபிக்கா இருந்துச்சு. ஏன்னா, அப்போ வந்து நெறைய பேர் வந்து டெக் லே ஆஃப் நெறைய நடந்தப்போ, எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணது என்ன H1B. அப்படிங்கும்போது, அத பேசி எப்படி வந்து அவங்க அவங்க அத ஒரு கான்செப்ட்டா வச்சு பண்ணியிருந்தாரு. ஸோ அதை தான் இப்போ கன்சர்வேட்டிவ் பண்ணுறாங்க. இங்கே கரண்ட் ப்ராப்ளம் வந்து போரிங் ப்ராப்ளம் வந்து இமிகிரேஷன். ஸோ நிறைய பேர் வந்ததுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து நிறைய இல்லை. பட் ஆனால் நிறைய இமிகிரன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த நிறைய செக்டார்ஸில் இந்த சர்வீஸ் செக்டார்ஸில் வந்து இப்போ கெனடியன்ஸால் உள்ளே வர முடியல. ஏன் வர முடியலன்னா த இன்டர்நேஷ்னல் பாப்புலேஷன் டுக் ஓவர் த சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண தான் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. நாட் ஓன்லி திஸ், ஒவ்வொரு ஐஆர்சிசி கொடுக்குற அப்டேட்டாக இருக்கட்டும், மற்ற அப்டேட் ஏதாவது மினிஸ்டர் போடுற அப்டேட்டாக இருக்கட்டும், கீழே ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். ஸோ வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இல்லை ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ஸ் இப்படி தான் போகுது. அதுக்காக அந்த பையன் பேசுனது கரெக்ட் அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்பல. பட் ஆனால் அவர் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், கரெக்ட் தான். என்னன்னா உன்னை இப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்க, உன்னை நான் டீபோர்ட் பண்ணீங்க, வேலிட் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, உன்னை டீபோர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நீங்கள் டீபோர்ட் பண்ண முடியாது. ஐ மீன் வேலிட் ஸ்டேட்டஸ் வை யூ வாண்ட் டீபோர்ட் மீ அப்படின்னு தான் கேட்பீங்க. எந்த தப்பும் பண்ணல, நான் வந்து லீகலாக தான் வந்து நான் இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது என்ன நீங்கள் ஏன் டீபோர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்போம். அதுதான் ட்ரூ இல்லையா? ஸோ அதை தான் அவர் கேட்குறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஐ அக்ரி. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு வேர்டு வந்து தப்பு. நீங்க எம்பி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இமிகிரேஷன் ரூல்ஸை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு வேர்டு வந்து தப்பா இருக்கு. பட் கோவத்துல வந்து வார்த்தைகள் வர்றது சகஜம்தான். அவங்க வந்து ரொம்ப நாளா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஏல. கிட்டத்தட்ட வந்து 1.5 மாசமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த கவர்மெண்ட் கோனா ஹியர் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா வந்து அங்க ரூல் பண்ற கவர்மெண்ட் வந்து கிளியரா ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. வந்து வி ஆர் நாட் கோனா
ஹியர் வாட் தே சே அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அந்த ப்ரீமியர், அதாவது இங்கே நம்ம ஊரில் சிஎம் சொல்கிற மாதிரி இங்கே ப்ரீமியர்னு சொல்லுவாங்க. பிஏயோட ப்ரீமியர் வந்து கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. நாங்கள் இமிக்ரேஷன் பாலிசி சேஞ்ச் பண்ணதான், திரும்பலாம் ரிவர்ட் பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கிளியராக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெட்டர் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் விட்டுட்டு, கண்டிப்பாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் விட்டுட்டு மற்ற எதுக்காவது போகலாம். பட் தெரியல, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன வரப்போகுதுன்னு தெரில. ஒரு பெரிய ஹேட் வந்து கனடாவில் எகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி மேலே பயங்கர ஒரு ஹேட் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மிடில் ஈஸ்ட் பீப்புள் மேலேயும் இந்த மாதிரி ஒரு ஹேட் இருந்துச்சு. நிறைய பிஸ்னஸ் அவங்க வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹேட் இருந்துச்சு இந்த சிரியா வாரப்போ. ஸோ அது வந்து இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சர்வீஸ் செக்டாரில் வந்து நம்ம பீப்புள் இருக்கிறனால நம்ம பீப்புள் மேலேயும் ஹேட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன் தான். கண்டிப்பாக வந்து ஒரு எலெக்ஷன் வந்து இந்த பாலிசி எல்லாம் சேஞ்ச் ஆன உடனே இதெல்லாம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் எடுத்து பேச தான் வந்து வெளியில் வருது. சூன் வந்து இதெல்லாம் கூல் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ கரண்ட்டாக இதான் நடந்துட்டு இருக்கு, அது உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.